Hi, welcome to GKPLUSGK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா cube root பார்க்க போறோம். Cube root எதுக்கு பார்க்க போறோம்னா more than 3 digitல இருக்கக்கூடிய whole numbers. Point numberல whole numbers 4 digit, 5 digit and 6 digit இந்த மாதிரி digitsல நமக்கு வந்து numbers கொடுத்து அது cube root calculate பண்ண சொன்னாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1 ல இருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு கியூப் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். இப்போ 1 கியூப் வந்து 1, 2 கியூப் வந்து 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. ஸோ இதில் வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்து 4 டிஜிட் 1000 வரைக்கும் நமக்கு வந்து வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 4 டிஜிட்ல 5 டிஜிட்ல 6 டிஜிட்லலாம் நமக்கு வந்து ஹோல் நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 2197 இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட கியூப் ரூட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டு இதை வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம பாக்ஸ் போட்டு 2ஆ டிவைட் பண்றோம்னா உங்களுக்கு வந்து 6 டிஜிட்ஸ் 5 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் இந்த மாதிரி 5, 6, 5, 4 3 டிஜிட்ஸ்லையும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஆன்சர் 2 டிஜிட்ஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமலே சாய்ஸை பார்த்தே ஆன்சர் சொல்லலாம்னா 4 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட்லலாம் உங்களுக்கு கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து ஒரே ஒரு சாய்ஸ்க்கு மட்டும் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு அந்த 2 டிஜிட் இருக்கதை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும். அதே இது நிறைய சாய்ஸ் 2-3 சாய்ஸ் வந்து 2 டிஜிட்ல இருக்கு அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ணணும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த பாக்ஸ் போடணும். போட்டுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நம்பர்ல லாஸ்ட் நம்பர் அந்த லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். 7. இந்த 7ல இங்க என்ன நம்பர் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இது 1ல முடிஞ்சிருக்கு, இது 8ல முடிஞ்சிருக்கு, இது 7ல முடிஞ்சிருக்கு. ஸோ 27 7ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு நேரா நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. அந்த 3யை இங்க எழுதணும். புரிஞ்சுதா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க என்ன பார்க்கணும்? நம்ம கொடுத்துக்கூடிய ப்ராப்ளத்துல லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். 7 முடிஞ்சிருக்கு. ஸோ இங்க கியூப்ல எந்த வேல்யூ 7ல முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ 3 கியூப் வந்து நமக்கு 27 7ல முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3யை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸ்ல எழுதணும். ஓகேவா? இனி அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸ்ல லாஸ்ட் 3 டிஜிட்டை நம்ம வந்து விட்டுறணும். அதை பத்தி மைண்ட் பண்ணவே கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் என்னது? 7 9 1. இது 3 நமக்கு தேவை கிடையாது. இனி அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். இங்க நமக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2 இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய எந்த நம்பருக்கு இடையில வரும்னு பார்க்கணும். இப்போ 1க்கும் 8க்கும் இடையில தான் நமக்கு என்ன வரும்? 2 வரும். அப்படிதானே? ஸோ அந்த 1ஐயும் 8ஐயும் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு நேரா அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1 2 கரெக்ட் தானே? 1க்கும் 8க்கும் இடையில தான் நமக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ அதுக்கு நேர் லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு? 1 2. அந்த 1ஐயும் 2ஐயும் எழுதணும். எழுதிட்டு இதுல எது லீஸ்ட் வேல்யூவோ அதை செலக்ட் பண்ணணும். 1லயும் 2லயும் லீஸ்ட் வேல்யூ என்னது? 1. அதை இங்க எழுதணும். இப்போ 13ஓட கியூப் தான் 2197. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கூடிய நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அது வந்து இந்த கியூப்ல எந்த வேல்யூக்கு நேர் வருதோ அந்த வேல்யூவை எடுத்து எழுதணும்.
இப்போ 27 வந்து 7ல முடியுது. ஸோ அது எதோட கியூபோ அந்த வேல்யூ எடுத்து எழுதுறோம். 27 3யோட கியூப். ஸோ 3யை வந்து என்ன பண்றோம், இந்த பாக்ஸ்ல ரைட் சைட்ல இருக்க காலத்துல எழுதுறோம். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல அந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி அதை பார்க்கணும். அது வந்து நமக்கு 2ன்னு இருக்கு. இந்த 2 எந்த 2 நம்பருக்கு இடையில வரும்னு பார்க்கணும். 1க்கும் 8க்கும் இடையில வருது. ஸோ அதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1 2 இருக்கு. அந்த 1லையும் 2லையும் எது லீஸ்ட் வேல்யூவோ அதை ரிமைனிங் பாக்ஸில் எழுதணும். இப்போ 13ஓட கியூப் தான் 2197. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். கியூப் ரூட் ஆஃப் 19683. இது 5 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த 5 டிஜிட் நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் என்னது 3. ஸோ 3 நீங்க எங்க முடியுது பாருங்க, 7ல முடியுது. 7 கியூப் தான் நமக்கு 343. அப்போ இந்த பாக்ஸை போட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன எழுதணும், 7 எழுதணும். புரிஞ்சுதா? 3ன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கிறது வந்து 7 கியூப். ஸோ அந்த 7 எடுத்து இந்த பாக்ஸ்ல எழுதியிருக்கோம். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும், லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்டை நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணக்கூடாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை பார்க்கணும். இங்க 19 இருக்கு. 19 எந்த 2 நம்பருக்கு இடையில வரும்னு பார்க்கணும். இப்போ 8க்கும் 27க்கும் இடையில தான் நமக்கு என்ன வரும், 19 வரும். ஸோ அதுக்கு நேரா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னெல்லாம், 2 3. இந்த 2க்கும் 3க்கும் எது லீஸ்ட் வேல்யூ 2, அந்த 2 இந்த பாக்ஸ்ல எழுதணும். அப்போ 27ஓட கியூப் வேல்யூ 19683. புரிஞ்சுதா? நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இப்போ 6 டிஜிட் வேல்யூ ஒன்று பார்க்க போறோம். கியூப் ரூட் ஆஃப் 140,608. இதுக்கு ஆன்சர் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் வந்து 8ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே எங்கே 8ன்னு முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். 2 கியூப் வந்து நமக்கு 8. ஸோ இந்த செகண்ட் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், 2 போடணும். ரைட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் காலம், லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் காலம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், 2 போடுறோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டே நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ரிமைனிங் இருக்கிறத பார்க்கணும். 140. இந்த 140 எதுக்கும் இடையில வரும்னு பார்க்கணும். 125க்கும் 216க்கும் இடையில வரும். ஸோ அதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 5ம் 6ம். இதில் எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். லீஸ்ட் வேல்யூ வந்து 5. ஸோ அந்த 5ஐ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் எழுதணும். ஸோ 52ஓட கியூப் தான் 140,608. புரிஞ்சுதா? இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். கியூப் ரூட் ஆஃப் 658,503. இதை பாருங்க. ஏன் நம்ம வந்து 2 பாக்ஸ் போட்டிருக்கோம்னா 4 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட் இந்த 3 டிஜிட்ஸ்க்குமே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ கண்டிப்பா எப்படி இருக்கும், 2 டிஜிட் வேல்யூவா தான் இருக்கும். அதனால தான் நம்ம 2 பாக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்க கண்டிப்பா இதுல வந்து கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து ஒண்ணு மறந்துடக்கூடாது. எப்பவுமே நம்ம அந்த பாக்ஸ்ல எழுதக்கூடிய வேல்யூ வந்து நம்பர் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து அதுக்கு நேரா இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ள எழுதுவோம். மாறி ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதுல லாஸ்ட் டிஜிட் வந்து 3 எங்க முடிஞ்சிருக்கு, 7ல முடிஞ்சிருக்கு. அப்ப இங்க என்ன எழுதணும், 7 எழுதணும். ரிமைனிங் இந்த லாஸ்ட் 3 முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது 658. இது எதுக்கு இடையில வரும், இந்த 512க்கும் 721க்கும் இடையில வரும். ஸோ அதுக்கு நேரம் இருக்கிறது 8ம் 9ம். இந்த 8லையும் 9ம் லீஸ்ட் நம்பர் 8. ஸோ 87 கியூப் போட்டா இந்த ஆன்சர் வரும். ஸோ புரிஞ்சுதா? இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். 6 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 5 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டா இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.